Hello friends, welcome to Real Leaders IAS. இன்னைக்கு நம்ம 19 ஜூலை சண்டே ஹிந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா மொபைல் ஆப் குர்மா ஹெல்ப்ஸ் சேவ் டர்ட்டில்ஸ் இன் இந்தியா. அதாவது டர்ட்டில்ஸ் அண்ட் டாட்டாய்ஸஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஒரு மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஆப் நேம் குர்மா ஆப் வந்து டெவலப் பண்ணது ஐடிகேன் இன் கொலாபரேஷன் வித் டர்ட்டில் சர்வைவர் அலையன்ஸ் இந்தியா அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டி ஆக்ட் இந்தியா. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐடிகேன், அதாவது இந்தியன் டர்ட்டில் கன்சர்வேஷன் ஆக்ஷன் நெட்வொர்க். யார் கூட சேர்ந்துன்னா டர்ட்டில் சர்வைவல் அலையன்ஸ் இந்தியா, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டி இந்தியா. இந்த ஆப் வந்து ஒரு டிஜிட்டல் டேட்டாபேஸ் 29 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் டாட்டாய்ஸோட இன்ஃபர்மேஷன், ஐடென்டிஃபிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், வெர்னாக்குலர் நேம்ஸ், அதோட த்ரெட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த டேட்டாபேஸில் இருக்கும். 2019 டிராஃபிக் ரிப்போர்ட் பண்ணி 200 டர்ட்டில்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் டாட்டாய்ஸஸ் வந்து என்ன இருக்குன்னா இல்லிசிட்டாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க எவ்ரி வீக். அதே மாதிரி எவ்ரி இயர் வந்து 11,000 டாட்டாய்ஸ் வந்து இல்லிசிட்டாக அப்ரோச் அண்ட் ஸ்மக்கிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2009 செப்டம்பர் 2019 வந்து 1,11,130 டர்ட்டில்ஸ் வந்து இல்லிசிட்டாக அப்ரோச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் த்ரெட், அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் அந்த டர்ட்டிலில் கன்சர்வ் பண்ணுறதுக்கான மேஜர் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வைல்ட் லைஃப் கிரைம் ப்ரிவென்ஷன் ஏஜென்சி வந்து வெல் எக்யூப்டாக இல்லை. இதனால் வந்து ஒரு ஸ்பீஷீஸ்லேருந்து அதர் ஸ்பீஷீஸை வந்து டிஸ்டிங்யூஸ் பண்ண முடியலை. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸும் கொடுக்க முடியல. சைட்ஸ் கன்வர்ஷன் படி அதே மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குர்மா ஆப் படி சப்போஸ் வந்து ஒரு கொல்கட்டா ஏர்போர்ட்டில் வந்து ஒரு டர்ட்டிலை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸோட இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. அதாவது இந்த ஸ்பீஷீஸோட இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரெஸ்கியூ சென்டர்ஸோட ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கும் இந்த ஆப்பை. அதனால் ரெஸ்கியூ சென்டர்ஸ்லேருந்து பர்சனாலிட்டிஸ் வந்து இந்த டர்ட்டிலை வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போவாங்க. அதுதான் இந்த ஆப்பை. அடுத்து வந்து ஸ்டடி ஃபைண்ட்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கொரோனா வைரஸ் அக்ராஸ் த பிளாசிடா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதர்கிட்ட இருந்து பேபிக்கு, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே வந்து கொரோனா வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதா, வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் நடக்குதா அப்படின்னு முன்னாடி இருக்கிற ஒரு 6 ஸ்டடீஸ் வந்து கரெக்டான வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷனுக்கான ஒரு சாலிட் எவிடன்ஸ் வந்து ஒன்றுமே கொடுத்ததில்ல. ஆனால் மேபி இருக்கலாம் பிளாசண்டா மூலமாகவோ இல்லைனா டிரான்ஸ்சர்விக்கல் மூலமாகவோ இந்த வைரஸ் மதர் டு சைல்டு வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேபி இந்த பிளாசண்டாவோட சாம்பிள் எடுத்து இல்லைனா அமினியோட்டிக் ஃப்ளூயிட், அதாவது பிளட், அந்த பேபி வந்து அந்த வாட்டருக்குள்ளே வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அந்த ஃப்ளூயிட் எடுத்து, இல்லைனா வந்து மதரோட பிளட்டில் இருந்தோ இல்லைனா நியூபார்ன் பேபியோட பிளட்டில் இருந்தோ கலெக்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணணும். ஆனால் அந்த டெஸ்ட் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் பேபி வெளியே வந்துட்டுனா அதுக்கு மதர்கிட்ட இருந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த டிரான்ஸ்மிஷன், அதாவது வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் மதரோட பாடிக்குள்ளே இருக்கும்போதே, பேபி இருக்கும்போதே அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதா அப்படின்னு வந்து இப்போது ஒரு சாலிடான எவிடன்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த பிளட் கார்டில் இருந்து எடுத்து அதே மாதிரி பிளாசண்டா, அமினியோட்டிக் ஃப்ளூயிட் இதில் இருந்தெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பேபிக்கு வந்து பாசிட்டிவ் கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து 2 ஜீன், அது ENS ஜீன் வந்து மதர்ட்டையும் இருந்திருக்கு, அதே மாதிரி அந்த அமினியோட்டிக் ஃப்ளூயிட்லேயும் இருந்திருக்கு. பேபியோட நேசல் ஸ்வாப்லேருந்து எடுத்த அந்த டெஸ்ட்லேயும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மேஜராக அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வைரல் லோட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது பிளாசண்டால் டிஷ்யூவில் தான் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து இந்த ஸ்டடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் மூலமாகவும் கொரோனா வைரஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மதர்கிட்டருந்து சைல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ். அடுத்து வந்து யூஸ்டு PPEs வாஷ்ட் அப் இன் அசாம் ஃப்ளட். அசாம் ஃப்ளட் வந்து கொஞ்ச நாளாகவே தெரிஞ்சிட்டு இருக்கு. அதாவது டெத் டோல் வந்து 105 வரை ரீச் ஆகிட்டு நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க அந்த ஃப்ளட் மூலமாக. இதில் வந்து மேஜராக நம்ம பார்த்தோம்னா ஹசிரங்கா நேஷ்னல் பார்க் வந்து 85% ஆஃப் த பார்க் வந்து தண்ணியில் மூழ்கிட்டு 223 ஆன்டி அப்ரோச்சிங் கேம்ப்ஸும் வந்து இன்யூடிலேட் ஆகிட்டு. இதனால வந்து நிறையா அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய வந்து இறந்துருக்கு. 2 1 ஹார்ன் ரைனோசரஸ், அதுக்கப்புறம் டைகர்ஸ் எல்லாம் வந்து இறந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ப்ரெசன்ட் நியூஸ் என்னென்னா அங்கே ஒரு லோக்கல்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சந்திராபூரில் உள்ள லோக்கல்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறையா மெடிக்கல் வேஸ்ட் வந்து
தண்ணியில் மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டான இந்த அதாவது ஓப்பன் டப்பிங் மூலமாக நடந்ததுனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒழுங்கான முறையில் வந்து அந்த மெடிக்கல் வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணலை, மெடிக்கல் வேஸ்ட்டை வந்து இப்படி வெளியே விட்டுருக்கனால இன்னும் கொரோனா வைரஸ் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அசாம் ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்லி இந்த லோக்கல்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பர்டிகுலர் அஃபீஷியல்ஸ் வந்து அந்த அதை கலெக்ட் பண்ணி அதை அந்த வேஸ்ட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார் நீட்ஸ் ரீஃபார்ம் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. இது வந்து ஒரு இன்டர்வியூ தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது என்னென்னா இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து ரீஃபார்ம் வேணும், அது வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும் அந்த ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசன்ட் டே இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் செக்டார் எதில் என்ன ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து 50 to 60% பொட்டன்ஷியலில் தான் செக்டார் ரியலைசேஷன் வந்து 50 to 60% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 to 50% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்குது. அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லேருந்து 15 to 50% தான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்குது. கொஞ்சம் ஸ்டேட்டை தவிர மீதி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர 10% தான் வந்து ஃபுட் ப்ராசஸிங் வேல்யூ அடிஷன் வந்து நடக்குது. அதாவது வெல் டெவலப்ட் கண்ட்ரீஸ்லாம் இந்த ஃபுட் ப்ராசஸிங் வேல்யூ அடிஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 100 to 300% இருக்குது. இந்தியாவில் வந்து வெறும் 10% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற கரண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டாரை பற்றி இவ்வளோனா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹவு கேன் ஃபார்மிங் பி மேட் அ சஸ்டைனபிள் ஆக்குபேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 52% ஆஃப் த பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாரை ரிலே பண்ணியிருக்காங்க. ஆனால் வெறும் 40% ஆஃப் த ஜிடிபி தான் வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. இன்கம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ஆவரேஜ் இன்கமோட வெரி லெஸ் அமௌண்ட் தான் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ஏர்ன் பண்ணுறாங்க. அதாவது 60 to 70% வந்து தான் ஏர்ன் பண்ணுறாங்க. கவுண்டர் பார்ட்ஸ் இந்த சிட்டியில் இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணும்போது வெறும் 60 to 70% தான் ஏர்ன் பண்ணுறாங்க. இது தவிர வந்து 10 to 20% வந்து இன்கம் வந்து ட்ராப் ஆகிருக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இதை தவிர வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் ஜிடிபி வந்து ரைஸ் ஆகணும், க்ளோஸ் டு 20% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5% பெர் ஆனம் வச்சு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சஸ்டைனபிள் ஆக்குபேஷன் இருந்ததுன்னா. அடுத்தது வந்து ஹவு டு வி என்ஷூர் அடிக்குவேட் ரெனுமரேஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து அடிக்குவேட் ரெனுமரேஷன் கொடுக்கணுன்னா வந்து டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், சப்ளை அக்ரிகேஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்டோரேஜ், லாஜிஸ்டிக், பெட்டர் ப்ரைஸ் டிஸ்கவரி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனி சஜஷன் டு ரீஃபார்ம் ஃபார்ம் செக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 பாயிண்ட் அஜெண்டா வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது சஸ்டைனபிள் ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சயின்டிஃபிக் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் மூலமாகவும் இம்ப்ரூவ்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டு இன்க்ரீஸ்டு ஃபார்மர்ஸ் ப்ரைஸ் ரியலைசேஷன் மூலமாகவும், இதை தவிர இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் மிஷன் வந்து செட் பண்ணணும். இதை தவிர எக்ஸ்போர்ட்டும் வந்து 10 to 50% வந்து வேல்யூ அடிஷன் மூலமாக வந்து எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணணும். அதுக்கப்புறம் டைரக்ட் மார்க்கெட்டிங்கும் வந்து ப்ரொமோட் பண்ணணும் த்ரூ ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி 5 பாயிண்ட் அஜெண்டாவை இந்த ஆத்தர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.